அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். திருச்சியில் இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 13 விதமான பதவிகளுக்கு நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் இல்லாத இந்த பணியிடங்கள் என்னென்ன பணியிடங்கள், யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஏஎம் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் கெரியர் பேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 13 விதமான பதவிகளுமே நான் டீச்சிங் போஸ்ட்டுங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அந்த போஸ்ட் எடுக்க போகிறாங்க, அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கான விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐஏஎம் திருச்சியோடைய அஃபிஷியல் அந்த நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/8/2025. 13 விதமான பதவிகளுக்கு மொத்தம் 18 காலி பணியிடங்கள் கொண்டு நான் டீச்சிங்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், பர்சனல் அசிஸ்டன்ட், ஹிந்தி சூப்பர்வைசர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்லேயே 2 பணியிடங்கள் இருக்குது. செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், அகாடமிக் அசோசியேட், கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 பதவிகளுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பதவிகளுக்கும் என்னென்ன விபரம் அப்படிங்கிறத நம்ம ஒன்றையா பார்க்கலாம். நெக்ஸ்ட், இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 22. செப்டம்பர் மாதம் 22 இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் கடைசி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பதவிகளுக்கான விவரங்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பதவியின் பேர் வந்து மேனேஜர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். அந்த போஸ்ட்டுக்கு வந்து இவங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 1,25,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி MBA முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு 3 வருட அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனிட்டரி ரெக்ரூட்மெண்ட் என்ன, டிசேபிள் அவங்களுடைய தேவைகள் என்ன, பொசிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்க அதற்கு கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிற போஸ்ட் நேம் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் பவர் ஜென்ரேஷன், அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதான் 2வது பதவி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சம்பளம் வந்து 45,000 55,000 வரைக்கும் அந்த போஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 5 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிற பதவியின் பேர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் EEC டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து அந்த பதவிக்கான சம்பளம் வந்து 55,000 கொடுக்குறாங்க. நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஃபீல்டில் இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அடுத்து 4வதாக பார்க்க போகிற பதவியின் பேர் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட். அதுக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து 45,000 50 வரைக்கும் கொடுக்குறாங்க. வயது வந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட், அதற்கான கல்வி தகுதி பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் இங்கிலீஷில் முடிச்சுட்டு இந்த ஹிந்தி வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மாஸ்டர் டிகிரி ஹிந்தியை முடிச்சுட்டு இங்கிலீஷ் கம்பல்சரி எலக்ட் சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயிலை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு 3 வருட அனுபவமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கூடுதலாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிந்தி சூப்பர்வைசர். அதுவும் உங்களுக்கு சம்பளம் 30,000 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். சேம் முதல்ல பார்த்த குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். ஹிந்தி முடிச்சிருந்தா இங்கிலீஷ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஹிந்தியில் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. 2 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணுங்கிறது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம 6வதாக பார்க்க போகிற பதவி ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்.
நெக்ஸ்ட் இதுக்கான சம்பளம் வந்து 40,000 45,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. 50 வயதுக்குள்ளே இருக்கணும். ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? கிராஜுவேட் டிகிரி முடித்தது மட்டும் இல்லாமல் 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்லேயே இன்னொரு பதவி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கும் 45,000 50 வரைக்கும் சம்பளம், 50 வயதுக்குள்ளே இருக்கணும். கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்கள் 5 வருட அனுபவம் அதில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு சம்பளம் வந்து 35,000 கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி கூடுதலாக கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 வருட அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு 2 வருட அனுபவம் வந்து இந்த செக்ரட்டரியல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க. அடுத்து 9வதாக பார்க்க போகிற பதவி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட். அதுக்கும் 35,000 40 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதற்கும் 2 வருடம் அனுபவம் இருக்கணும். ஓகேவா? அனுபவம் எந்த ஃபீல்டில் இருக்கணும், எந்த அந்த இதில் இருக்கணுங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன் 10வதாக பார்க்க போகிற பதவி. அதற்கு 30,000 35,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கான கல்வி தகுதி என்னென்னா பேச்சுலர் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அது நீங்கள் முடிச்சது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 2 years இன் எலக்ட்ரானிக்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இதில் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் 5 வருடம் அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிடெக்கில் பிஇயில் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிப்ளமோ வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற பதவியின் பெயர் வந்து அகாடமிக் அசோசியேட். அதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் பிஹெச்டியாக இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த இது வித்தவுட் நீங்கள் பிஹெச்டி இல்லை அப்படிங்கிறப்போ 25,000. வயது வரம்பு நீங்கள் பிஹெச்டியாக இருந்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பிஹெச்டி இல்லைன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியும் அது பிஹெச்டி ரிலேட்டடாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிஹெச்டி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங், ஸ்ட்ராட்டஜி அண்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு வேக்கன்சி, அவங்க இதுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லிட்டு, அப்புறம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அதுக்கு ஒரு வேக்கன்சி, மார்க்கெட்டிங்க்கு ஒரு வேக்கன்சி, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு வேக்கன்சி, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிஷன் சயின்ஸ் அதுக்கு ஒரு வேக்கன்சி. இந்த 6 வேக்கன்சி அவங்க பேச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி, இல்லைங்கிறப்போ மற்ற குவாலிஃபிகேஷன் எம்பிஏ எம்காம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? போஸ்ட் கிராஜுவேட் அது மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சி எம்பிஏ இந்த மாதிரி ரிலேட்டடாக அது ஒன்று ஃபீல்டுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 12வதாக பார்க்க போகிற பதவி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங், ஐடி ரிலேட்டடாக ஃபீல்டில் வரக்கூடியது. சம்பளம் 15,000 20,000 வரைக்கும் அதுக்கு கொடுக்குறாங்க. 28 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ஐடி, EEE முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிற பதவி வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அதுக்கு என்ன சம்பளம் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. 12ஆம் வகுப்பு முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மல்டி டாஸ்கிங் ரோலில், இல்லைன்னா அசிஸ்டன்ட் ரோல் மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் இருக்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் நாலேஜ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதை பார்த்துக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம மொத்தம் 13 விதமான பதவிகளுக்கும் நம்ம என்ன விவரங்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்க கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னாக்க அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது மாதிரி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளியில் இந்த 13 விதமான பதவிகளுக்கான நான் டீச்சிங் போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்துட்டோம்.
இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனை பாருங்கள், அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க, அதை நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.